மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு நாம் கொண்டிருக்கின்ற குடும்பம் என்ற அந்த கண்ணோட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய இருக்கின்றது. இயேசு 3 விதமான குடும்பங்களில் தனது பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, தம திருத்துவத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றார். இரண்டாவதாக திரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றார். மூன்றாவதாக ஆன்மீக குடும்பத்தில் இயேசு ஒரு அங்கமாக இருக்கின்றார். இந்த முதல் 2 குடும்பங்களை பற்றி நமக்கு பெரும்பாலான நேரங்களில் தெரியும். ஆனால் இயேசு கொண்டிருக்கின்ற இந்த 3வது குடும்பம் என்னும் அங்கத்தை பற்றி நமக்கு பல்வேறு நேரத்தில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அவல நிலைதான் இன்றளவும் நிலவி கொண்டிருக்கிறது. இயேசு கொண்டிருந்த அந்த குடும்பத்தின் கண்ணோட்டம் என்பது கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்த அழைப்பு விடுக்கின்ற ஆன்மீக குடும்பத்தின் கண்ணோட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது, இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அங்கு வந்து அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவரிடம் வருகின்ற பொழுது, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்ற கேள்வியை எழுப்பி அவர் ஒரு புரட்சிகரமான குடும்பத்தின் கண்ணோட்டத்தை மாற்றுகின்றார். அதுதான் 3வது குடும்பமான ஆன்மீக குடும்பம். அந்த ஆன்மீக குடும்பத்தில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் சொந்த உறவுகளே கூட நமது குடும்பத்தில் அங்கத்தினராக இல்லாமல் இருப்பதற்கு ஏதேதோ வழிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசு இந்த குடும்பம் என்ற இந்த உலகத்தின் கட்டமைப்பில் இருந்து தாண்டி ஒரு உன்னத கட்டமைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் ஆன்மீக குடும்பம். இந்த ஆன்மீக குடும்பத்தை சற்று அலசி ஆராய்ந்தோம் என்றால், நீங்களும் நானும் அந்த ஆன்மீக குடும்பத்தில் எப்படி பங்கெடுக்கலாம் என நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ஆன்மீக குடும்பம் என்பது வேறு எதுவும் கிடையாது, கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அது இயேசுவே இந்த நற்செய்தியின் பின்னால் வருகின்ற வரிகளில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள், என் தாய் என்று சொல்லுகின்றார். ஆக நீங்களும் நானும் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய, கடவுளுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிய அழைப்பு விடுக்கின்றோம். இப்ப ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எது கடவுளுடைய திட்டம், எது கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல நேரங்களில் நாம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நமக்கு திரு அவை ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறது. முதலாவதாக இறைவார்த்தை வாசிப்பதன் வழியாக நாம் அவரது திட்டங்களை மிகவும் தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. திருப்பாடல் 119, 105 நாம் வாசிக்கின்றது போல, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு அதுவே ஒளி என்ற அந்த வார்த்தைகள் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக, இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் படிக்க 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 அந்த இறை வார்த்தை நமது வாழ்வை மாற்றக்கூடியதாக, நமது வாழ்வை முழு மனித வாழ்வின் பரிணாமத்திற்கு அழைத்து செல்ல உதவியாக இருக்கின்றது. இரண்டாவதாக இறைவேண்டல். இறை வார்த்தையை மட்டும் கொண்டு நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிவது என்பது மனித இயல்பினால் இருந்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் நான் இறைவார்த்தை வாசிச்சிருக்கிறேன். பல நேரங்களில் பல நபர்கிட்ட நான் கேட்கும் பொழுதும் கூட பைபிள் முழுவதுமாக 2-3 வாசிச்சிருக்கிறேன். ஆனா என்னால கோவப்படாமல் இருக்க முடியல, என்னால திட்டாமல் இருக்க முடியல, என்னுடைய உறவுகள் மீது மிகப்பெரிய கோபம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான தங்களுடைய இயலாமைகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்காக தான் அடுத்த நிலையாக இருப்பது இறை வேண்டல். இந்த இறை வேண்டல் தான் நமது முழு மனித பரிணாமத்திற்கு நம்மை இட்டு செல்ல, நமது பலவீனமான இயல்புகளில் இருந்து நம்மை அவளோடு ஒன்றித்த நிலைக்கு அழைத்து செல்லுகின்றது. ஆக இறை வார்த்தை, இறை வேண்டல், இந்த நிலைகளில் இருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இறை வார்த்தையும் இறை வேண்டலும் நமக்கு உணர்த்துவதை நாம் செயல்படுத்துவது. இறை வார்த்தையும் இறை வேண்டலும் நமது வாழ்விலே எதையெல்லாம் உணர்த்துகிறதோ அதையெல்லாம் செய்கின்ற பொழுது நாம்
கடவுளுடைய கீழ்ப்படைந்தவர்களாக இருக்கின்றோம். ஆக சற்று சிந்திப்போம். நாம் எத்தகைய மனிதர்களாக நமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுவின் அந்த மூன்றாவது அங்கத்தினராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் நமது மூன்றாவது அங்கத்தினருக்கான உரிமைகளோடு வாழுகின்றோமா? அந்த மூன்றாவது அங்கத்தினருக்குரிய செயல்பாடுகள் நம்மிடம் இருக்கின்றதா என்று சிந்திப்போம். நல்லாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.